கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை முதலாவது கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தர் கொடுத்த கிருபையின்படி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கலங்காதீங்க, வேதனைப்படாதீங்க. எல்லாம் மாறும். ஒரு எதிர்மறையான சிந்தனை உங்களுக்கு தேவையில்லை. விசுவாசமாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 42:9. அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூயனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபின் முகத்தை பார்த்தார். யோபுக்கு முகத்தை கர்த்தர் பார்த்தார். படைத்தவர் பார்க்கிறார். யோசித்து பாருங்களேன், எவ்வளோ பெரிய பாக்கியம். எப்போ பார்க்கிறாரு? தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவங்க நிதானித்து பேசாதனால கர்த்தருக்கு கோபம் வந்தது. யோபுட்ட பலி செலுத்தி மன்றாட ஆண்டவர் சொல்லியிருந்தார். அவங்க அப்படியே வராங்க. யோபு தன்பர் சிநேகிதர்களுக்காக தேவனிடத்தில் பலி செலுத்தி மன்றாடுறாரு. அப்போ யோபுடைய முகத்தை கர்த்தர் பார்க்கிறார். யோசித்து பாருங்களேன், எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். உற்று நோக்கி பார்க்கிறார். இந்த உலகத்தை படைத்த தெய்வம் நம்ம முகத்தை பார்க்குறாருன்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நம்ம ஆண்டவருக்கு முகத்தை தரிசிக்க தான் விரும்புகிறோம். எல்லாரும் அதுதான் ஆசைப்படுறோம். ஆண்டவர் ஒரு தடவை பார்க்க மாட்டேனா, அவருக்கு முகத்தை பார்க்க மாட்டேனா, அவருக்கு ஒளியை பார்க்க மாட்டேனா, ஒரு தெய்வ தூதனை தரிசிக்க மாட்டேனா அப்படின்னு நம்ம வாஞ்சிக்கிறேன்ல. ஒரு சின்ன சொப்பனத்தில் தரிசனத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம பார்த்தா எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறோம். நல்ல காரியத்தை, அது தேவ சாயலை, தேவனுடைய வஸ்திரத்தை, அவருடைய காயப்பட்ட கரங்களை பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுறோம். யோசித்து பாருங்க. அதை காட்டிலும் பெரிய பாக்கியம் கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பது. தேவன் நம்ம முகத்தை பார்த்தாலே எல்லாமே நடக்கும். புரியுதா? யோபு முகத்தை மட்டும்தான் கர்த்தர் பார்ப்பாரா? உங்கள் முகத்தை பார்க்க மாட்டார்? கண்டிப்பாக பார்ப்பாருங்க. கண்டிப்பாக பார்ப்பார். நாமும் ஜெபிக்கும்போது, மன்றாடும் பொழுது, ஆண்டவரேன்னு கூப்பிடும்போது நம்ம முகத்தை அவர் பார்த்து நமக்கு அற்புதம் செய்ய போகிறார். அந்த பாக்கியம் இன்று முதல் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டாக போகுது. சரியா? என்னை யாருமே பார்க்கல, யாருமே கவனிக்கலை, என்னை யாருமே புரிந்து கொள்ளலை நினைக்காதீங்க. நம்மை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார், நம்மை அறிகிற ஒருவர் இருக்கிறார், நம்மை உற்று கவனிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவரை நம்மை படைத்த தெய்வம் இயேசு. சரியா? வாலிப தங்கச்சி தம்பி எல்லாருக்கும் கர்த்தர் பேசுகிறாரு. அவர் உங்களை பார்க்குறாரு. சந்தோஷப்படுவீங்களா? இனி தற்கொலை எண்ணம் வேண்டாம். ஏன் வாழணும்ல எண்ணம் உங்களுக்கு? ஏன் இந்த பூமியில் வாழணும் அப்படின்னு நினைக்காதுங்க. வாழுவீர்கள். சரியா? அந்த எண்ணத்தை விட்டுருங்க. ஏசப்பா உங்கள் முகத்தை பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு, உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. நீங்கள் பெரிய ஜாதி ஆகுங்க. உங்களுக்கு நடிகன் ஜெபிக்கட்டுமா? ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, யோபுடைய முகத்தை பார்த்தீங்கள் தெய்வமே. இதோ இன்றைக்கு உடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற அனைவருடைய முகத்தை நீங்கள் உற்று பாருங்கப்பா. எல்லாரையும் பாருங்கப்பா. உடைய கண்கள் உடைய பிள்ளைகளை பார்க்கட்டும். அவங்களை பார்த்து அற்புதம் செய்யட்டும். என்னை யாருமே பார்ப்பதற்கு இல்லையே, நான் தனித்து நிற்கிறேனே, புறக்கணிக்கப்பட்டேன்னு சொல்ல முடிய பிள்ளைங்க இருப்பாங்கன்னா, ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வெளிப்படுங்க. நீங்கள் பேசுங்க, உங்களுடைய முகத்தை காண்பீங்க. நீங்கள் பார்க்கறது அவங்களும் பார்க்கட்டும். அவங்க வாழ்க்கை மாறட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளை விட்டு கவனிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறட்டும். உண்மை அறியட்டும். உமக்கு சாட்சி எழும்பட்டும். இன்றைக்கு ஆண்டவர் வியாதிப்பட்ட அனைவருக்காய் ஜெபிக்கிறேன். வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சகல நோய்களும் விலகட்டும். இன்னும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்ன நன்மை தேவைப்படுகிறதோ அத்தனை நன்மைகளையும் இயேசுவின் நாமத்தில் கொடுப்பீராக. ஆண்டவரே, குறிப்பாக பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காணுகிற அனைத்து குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கமெண்டில் யாராவது ஜெப குறிப்பில் அனுப்பியிருந்தால் அதற்கு பதில் கொடும். அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.